வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் இன்ஃபோ சேனல். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான மாற்றம் வரணுமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை ஒரு மங்களகரமான ஒரு நாள். செவ்வாய்க்கு மங்களன், பூமிகாரகன் என்றெல்லாம் பெயர் சொல்லுவாங்க. மங்களம் இருப்பதால் தான் அந்நாளில் தொடங்கும் எல்லா செயலுமே சுபமாக இருக்கும். அதனால தான் மங்கள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுத்தோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா கடன் தொல்லையும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும். செவ்வாய்க்கிழமைன்றதே ஒரு ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு நாள். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த தானம் செய்கிறது மூலமாக வாழ்க்கையில் செல்வந்தனாகவும் பெரிய பணக்காரனாகவும் மாற முடியும். அதே போல் நல்ல ஒரு பதவி பட்டம் இதெல்லாம் கிடைக்கும். சொந்த வீடு கட்டி வாழ்வதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர். இவரை வணங்கி துவங்கும் எல்லா செயல்களுமே வெற்றியடையும். முருகனை கூப்பிட்டாலே போதும் ஓடி வந்துடுவான். முருகப்பெருமானுக்கு இருக்க மகிமையே அந்த மகிமை. செவ்வாயையும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாயில் மங்கள பொருள் வாங்கினால் பன்மடங்கு பெறுவதோடு எல்லா சிறப்புகளும் நம்மை தேடி வரும். கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த செவ்வாய்க்கிழமையை யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் நம்ம கடனை திருப்பி தரும்போது வெகு சீக்கிரமாக நம்மளுடைய கடன்கள் அடைந்து போகும். வீடு கட்டுவதற்கு செவ்வாய் அன்று பூமி பூஜை செய்வது நல்லது. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் வேறு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் நம்ம எல்லா கடனையும் திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணணும். பகவான் அந்தகாசுரன் என்ற அரக்கன் சிவனை நோக்கி தவம் இருக்காரு. தவம் வரம் பெற்றான். அதாவது என்ன வரம்னா, ரத்தம் தரையில் விழும்போது அதிலிருந்து 100கணக்கானோர் பிறக்கணும் அப்படின்றது தான் அந்த வரம். அதை கொடுத்த அந்த சிவன் என்ன பண்ணான்னா, அந்த வரம் பெற்ற அரக்கன் சும்மா இருப்பானா, எல்லாரையும் கொடுமைப்படுத்தினான். ஒரு முறை சிவனையே எதிர்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சான், சண்டை போட ஆரம்பிச்சான். பல நாட்கள் இந்த போர் நடந்தது. சிவனின் உடல் பகுதியிலிருந்து விழுந்த வியர்வை சொட்டுகள் மூலம் பூமி பிளந்து செவ்வாய் உருவானது என்கிறார்கள். அந்தகாசுரனின் இரத்த துளிகளை உள்வாங்கிக் கொண்டதால் செவ்வாய் சிவப்பாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவான்னாலே ஒரு சிகப்பு கலரில் தான் நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் செவ்வாய் பகவான் பூமாதேவிக்கும் மகான் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களத்துக்குரிய மங்களகாரகன் குஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூ என்றால் பூமி, ஜன் என்றால் பிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். பூமியிலேருந்து பிறந்தவர். ஸோ அதனால தான் இவர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்த நாள் தான் புனித நாளாக அதை கருதுகிறாங்க. ஸோ அதனால தான் அங்காரகன் செவ்வாயை நம்ம வணங்கி வழிபட்டால் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். செவ்வாய்க்கிழமை தான் துர்கை அம்மன் லக்ஷ்மிக்கு உரிய நாளாகவே நம்ம சொல்கிறோம். அன்னைக்கு நம்ம நகை வெட்டுறது, முடி வெட்டுறது இதெல்லாம் செய்யவே கூடாது. செஞ்சால் நம்மளோட அதிர்ஷ்டம்லாம் போய் துரதிர்ஷ்டம் தான் நமக்கு வரும். ஷேவிங் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஆனால் செவ்வாய்க்கிழமை ஷேவிங் பண்ணால் நமக்கு பயங்கரமான தரித்திரம் தான் வரும். செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முடி வெட்டினா நமக்கு நோய் பாதிப்புகள், இரத்தக்காரகன்றனால இரத்த சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கனால செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முடியை வெட்டக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தான் லக்ஷ்மி நம்மளை தேடி வர ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம வீடு துடைக்கிறதோ ஒட்டடை அடிக்கிறதோ விளக்கு துடைக்கிறதோ செய்யவே கூடாது. அப்படி செஞ்சால் நம்மளை விட்டு லக்ஷ்மி போயிடுவாங்கன்றது அர்த்தம். ஒரு நாளில் பணத்தை தானமாக கொடுக்க மாட்டார்கள். இந்த நாளில் பணத்தை கண்டிப்பாக தானமாக கொடுக்கக்கூடாது. கடன் அடைக்கலாம், பட் தானமாக நம்ம கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் மட்டும் உப்பு தயிர் கூட தானமாக தரவே கூடாது. அப்படி தந்தால் மகாலட்சுமி நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதில் தயிர் இந்த மாதிரி ஒயிட்டான பொருள் எல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். செல்வ வளம் தரும் துவரம் பருப்பை தானமாக செவ்வாய்க்கிழமை தரணும். அப்படி தானம் தந்தால் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நமக்கு எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும். ஸோ இதை குறைந்தபட்சம் 9 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் துவரப்பருப்பை தானமாக கொடுத்துட்டு வாங்க. தாமிரம், குங்குமம், செம்பருத்தி, மிளகாய் இதெல்லாம் கூட நீங்கள் ஒரு அனாதாசிரமத்துக்கு தானமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இதனால் செவ்வாய் பகவானும் மகிழ்ச்சி அடைவார், முருகப்பெருமானும் மகிழ்ச்சி அடைவார்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலனும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் மௌன விரதம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமையில் மௌன விரதம் ஏன் இருக்கணும்னா, எந்த விவாதத்திலும் ஈடுபடாமல் இருந்தால் அது ரொம்ப நல்ல விஷயமா அமையும். அதனால தான் நம்ம கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு வம்புக்கும் போகாமல் மௌன விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அமைதியாக இருக்கலாம். எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ்க்கே போகக்கூடாது. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் எல்லா நலமும் எல்லா வளமும் கிடைக்கும். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.